தெரியும், திருப்பூரில் ஒரு எஸ்எஸ்ஐ காவலர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அதற்கு காம்பன்சேஷன்லாம் முதல்வர் அறிவிச்சிருக்கிறாரு. அதில் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளி அவரை என்கவுண்டரும் போட்டிருக்காங்க. ஒரே ஸ்கிரிப்ட் தான், அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். இப்போ இதை ஒட்டி இது போல் இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமே ஒன்றா தனியாக போகாதீங்க, ரோந்து பணிக்கு ஒரு 3-4 பேரோட போங்க, துப்பாக்கி எடுத்துகிட்டு போங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இது யார், இது அதிகாரிகள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனா இல்லை அப்பா கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனா அப்படின்னு பலரும் கேள்வி கேட்குறாங்க. அதாவது அப்பா இப்போ அவர் தத்தி அப்பா, டோப்பா அப்பா ஒரு தத்தி, சீனியர் தத்திங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவ்வளோ ஒரு இன்எஃபிஷியண்ட்டாக இன்எஃபெக்டிவ் கவர்மெண்ட்டாக ஒரு இரும்புக்கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு ஸ்கிரிப்ட் பேசினாரு. செந்தில் பாலாஜி அரசாகும் போது அப்பா இவ்வளோ உக்ரகமாக இருக்காங்களே, இந்த உக்ரகம் சாமி ஏறி மலை ஏறி கற்பூரம் காமிச்சாதான் தனியும் போல இருக்கே அப்படின்லாம் இருந்த அப்பா இன்னைக்கு பேச்சு மூச்சே காணும். எதிர்கட்சியாக இருந்த போது என்னென்னலாம் பேசினாரோ, அதாவது ஈட்டிங் இஸ் ஓன் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது தமிழக முதல்வருக்கு, இன்றைய முதல்வருக்கு தான் பொருந்தும். எதிர்கட்சியாக இருந்த போது அவர் அப்படியே அந்த சராசரமும் கிடுகிடுக்க வைக்கும்படி அவருடைய மிக வேகமான பேச்சுக்களாக இருக்கும், உருட்டுகளாக இருக்கும். அதுக்கு மீடியா, அந்த இவன்லாம் இருக்கிற சமூக செயல்பாட்டாளர்கள், இந்த பயலெல்லாம் அவருக்கு முட்டு கொடுத்துட்டு ஓஹோன்னு அப்பாவுடைய ஆட்சி இருந்தது. இப்போ இது ஒரு ஆட்சியா அப்படின்னு ஒரு அவல ஆட்சியை கொண்டு வைக்கிற அளவுக்கு ஒன்று காவல்துறையோட அத்துமீறல் ஓவரா போய் மெரினா பீச்சில் குதிரைக்காரன் பாவம் இந்த விக்னேஷை கொண்டு போய் லாக்அப் டெத்து இல்லை, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிச்சாதானங்க லாக்அப் டெத்து, மாட்டுக்குட்டால வச்சு அடிச்சா அது மாட்டுக்குட்டா டெத்து, பீச்சுக்காரனை கொண்டு போய் பாரதி நகரில் அடிச்சா கொடுங்கையூரில் அது கொடுங்கையூர் டெத்துங்க. போலீஸ்காரங்க அழிச்சுக்கிட்டு போய் செத்தாலே அது லாக்அப் டெத்ல தான் கணக்கு வரணும். லாக்அப் டெத்தை விட இன்னும் மோசம் அஜித்தோட இது, பல தடவை பேசிட்டோம். இருந்தாலும் ஒன்று எக்ஸசிவ் ரியாக்ஷன். இந்த எக்ஸசிவ் ரியாக்ஷன்ல கடைசியாக பாதிக்கப்பட்டிருக்கிறது திமுக ஆளே ஒருத்தர். இன்னைக்கு செய்தியில தான் பார்த்தேன். என்னன்னா, நம்ம திருவிடை மருதூர்ல எஸ்ஐயா இருக்கிறவர், திமுக இருந்த குமரவேலு அப்படிங்கிற ஏதோ சொத்து தகராறு அவருக்கும் பக்கத்தில் இருக்கிறவருக்கும், அவரை அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை தடுத்தார் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தர்கிட்ட அவர் டீல் பேசியிருக்காரு. அதனால அந்த எஸ்ஐ வரை தடுக்கிறாருன்னு சொல்லி புலையர்னு அரைஞ்சி அவருடைய காது செவிப்பறை கிழிஞ்சிருச்சு. அவரை பிடிச்சி வச்சிருந்தப்ப நம்ம கோவி செழியன் அவர்கள் ரெக்கமெண்டேஷன்ல வெளியில வந்துட்டாரு. ஆனா அவர் இப்போ காது கேட்கலாம்னு சொல்லி அதே மாதிரி பொதுத்தளத்திலேயே நம்மளை அடிச்சிட்டாரு, பொது இடத்துல அப்படின்னு சொல்லி அவர் சூசைடுக்கு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு. இதுல என்ன பார்க்கணும்னா, திமுககாருக்கு சுயமரியாதை இருந்திருக்கிறது. அவர் அவர் விஷமருந்து குடிச்சிட்டு சாவறதுக்கும் தயாரா இருந்திருக்காரு. திமுக காரங்களுக்கு சுயமரியாதை இருக்கா? ஆச்சரியமா இருக்கு. நிறைய மைசூர் பாக்குக்கும் உள்ள சம்பந்தம் தான் திமுகக்கும் சுயமரியாதைக்கும் உள்ள சம்பந்தம். ஆனா இது ஒரு வித்தியாசமான செய்தியா இருக்கு. அதே மாதிரி நீங்க இந்த கோயம்புத்தூர் பக்கத்துல அந்த எஸ்ஐ, ஸ்பெஷல் எஸ்ஐயை பிடிச்சி அப்பனும் உள்ளேயும் எதனால வெட்டுறான்? போதையின் தாக்கத்துல வெட்டுறானுங்க. கொத்தனை வெட்டிக்கு பாக்குறான். நானும் நீயும் செத்து விளையாடுவோம்னு சொல்ற வடிவேல் மாதிரி இவனுங்களை அப்பனும் பிள்ளைக்கும் சண்டை அதுக்கப்புறம் இது பிரச்சனை பெருசாகி காவல்துறை தடுக்க கடைசியில இவரை வெட்டி கொண்டுடுறாங்க எஸ்ஐய. இன்னொரு போலீஸ்காரரு அவருக்கு காயம். இதுல சம்பவத்தில் ஈடுபட்ட மணிகண்டனை விசாரணைக்கு போகும்போது என்கவுண்டர் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பெரும்பாலும் வரவேற்கிறோம், பல இடங்கள்ல வரவேற்கிறோம். நம்ம எங்க மாறுபடுறோம் அப்படின்னா, இப்ப இவரு பகுஜன் சமாஜோட மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலையில திருவேங்கடன்னு ஒருத்தர் அழைச்சிட்டு போனாங்க. என்கொயரிக்கு போன போது அவர் கையில இருந்த ஆயுதத்தை எடுத்து இது பண்ணிட்டாருன்னு காலையில 5 மணிக்கு. எனக்கு என்ன புரியாத ஆச்சரியம்னா, போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறவர்கிட்ட எங்க இருந்து ஆயுதம் வந்தது? இந்த 40 போலீஸ் போகும்போது அவர் ஹேண்ட் கஃப் போட்டு கூட்டு போயிருந்தாருனாங்க, அவரு எந்த ஆயுதத்தையும் எடுத்துருக்க போறல. ஆனா இதை யாரையோ தப்பு வைக்க அப்படின்னு அப்ப நினைச்சிட்டு இருந்தோம். இப்பதான் காலப்போக்கில் என்ன செய்தி வருதுன்னா, அல்லேலியா பாபுவும் ஹிஸ்டரி ஷீட்டர் முன்னாள் ரவுடி பைய செல்வ பெருந்தகையும் தான் இதுல ஈடுபட்டாங்கிற மாதிரி பேச்சு பலமா இப்ப இந்த ரவுடி பைய மேலேயே எல்லாருமே அவங்க சம்சாரமே குத்தம் சொல்றாங்க. ஏன் அந்த ஆளு இன்னும் விசாரிக்கல, சிபிஐ விசாரணை பண்ணணும்னு அவருடைய பிரதர் அவங்க ஒய்ஃப் அந்த மாதிரி கேட்கற. அந்த இடத்துலயும் காவல்துறை உண்மையான குற்றவாளி யாரு அப்படிங்கிறத அரசியல் அழுத்தம் தான் இதுக்கு காரணமா இருக்க முடியும்.
ஏன்னா பல பேர் என்ன சொல்றாங்க, இதுக்கு பின்னாடி அலேலியா பாவம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தொடர் சங்கிலி பறிப்பு, சென்னை மாநகரம் முழுக்க 4-5 இடத்துல சங்கிலி பறிப்பு நடந்த போது ஈரானிய கொள்ளையர்கள் வரும்போது அவன் வந்து பைக்ல டேங்க் பேக்ல துப்பாக்கி வச்சிருந்தான் அப்படின்னா எந்த அளவுக்கு காவல்துறை ஒரு ஃபாரினர் வெப்பன்ஸோட வரான், அதுவும் ஏர்போர்ட்ல போய் ஃபிளைட் ஏற போறான் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் நுண்ணறிவு பிரிவு எந்த அளவுக்கு செயலிழந்து போய் காவல்துறையே கிட்டத்தட்ட கோமா நிலைக்கு போயிடுச்சோங்கிற மாதிரி தான் இந்த ஈரானிய கொள்ளையரா இருக்கட்டும், திருவேங்கடமா இருக்கட்டும், இல்லை மணிகண்டனா இருக்கட்டும், மணிகண்டன் என்கவுண்டரா இருக்கட்டும், இன்னும் ஒரு போலீஸ் வந்து ஆயுதப்படையில இருந்த ஒரு போலீஸ் அடிச்சு கொன்னதா இருக்கட்டும், எக்மோர்ல நடந்தது. இந்த மாதிரி தொடர்ந்து காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை தமிழக போலீஸ் ஏற்படுத்தி இருக்கு. அப்ப இதே மாதிரி திருச்சியில இவங்க ஆட்சிக்கு வந்த புதுசுல ஆடு திருடனுங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். திருச்சியில ஆடு திருட்டு விஷயமா வரும்போது ஒரு போலீஸ்காரனா அங்க அடிச்சு கொன்ன போது விசாரணைக்கு போனவரை அப்ப வந்து இருந்த டிஜிபி சைக்கிள் பாபு, போலீஸ்காரங்க எல்லாம் இனிமே தனியா போகாதீங்க, நீங்கெல்லாம் ஆயுதம் வச்சுட்டு போங்க, நீங்கெல்லாம் வந்து ஒரு 4-5 பேரா போங்க அப்படிங்கிற குறிப்பெல்லாம் நான் இன்னைக்கு என்ன சொல்றாங்களோ இதே 4 வருஷம் முன்னாடி சொன்னாங்க. இந்த திராவிட மாடலுடைய தத்தியோட டோப்பா அப்பா ஆட்சியில, இரும்பு கரம் துருபிடித்து போன இந்த ஆட்சியில அன்னைக்கு ஒரு வார்த்தை இன்னைக்கு ஒரு வார்த்தை எல்லாம் கிடையாது. எல்லா நாளும் ஒரே வார்த்தை. இது சமூக நீதினு சொல்லிக்கிட்டே இந்து மதத்தை ஏற்றுவாங்க, அனைவரும் சமம்னு சொல்லிட்டு பாப்பார பயலன்னு திட்டுவாங்க, உச்சி குடிமின்னு திட்டுவாங்க, உச்ச நீதிமன்றத்தையே விமர்சிப்பாங்க. அதே மாதிரிதான் இப்போ வந்து இவங்க வந்து சீனி சக்கரத்துல சித்தப்பா ஸ்லேட்ல எழுதி நக்கப்பாங்கிற கதையா இவங்க செயல் வடிவம் எதுவுமே வராது, வெறும் பேச்சு, போட்டோ ஷூட் ஆட்சி. இந்த ஆட்சியோட அவலத்தின் வெளிப்பாடு தான் பல்வேறு இடங்கள்ல காவல்துறை அவங்க போலீஸ்காரனையும் அடிச்சு சாவடிக்கிறாங்க. இது எப்பேற்பட்ட ஒரு இந்த சமுதாயம் புறையோடி போனதுக்கு, சமுதாயம் சீரழிந்து போனதோட வெளிப்பாடு தான் போலீஸ்காரங்களை தாக்குறது. இப்ப இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆட்சியில வந்து முதல் நாள் அண்ணாமலை என்ன சொல்றாரு, அடுத்த நாளே இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண. நேத்திக்கு அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. நேத்திக்கு அண்ணாமலை வந்து காவல்துறை தனியா போகக்கூடாது, அவர் ஏற்கனவே எஸ்பியா இருந்து ஒரு டிஐஜி ப்ரமோஷன் வர நேரத்துல தான் ரிசைன்மெண்ட் வந்தாரு. அதனால அவருடைய காவல்துறை அனுபவமும் அவருக்கு கை கொடுக்குது. நீங்க வந்து எங்கெங்கெல்லாம் அவர் அதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் பாருங்க, எங்கெங்கெல்லாம் சென்சிட்டிவா இருக்கும், எங்கெங்கெல்லாம் குற்றம் அதிகமா நடக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அந்த காவல் நிலைய சரகங்கள்ல ரோந்து பணி அதிகமா இருக்கணும் அப்படின்னு அவர் பல நாட்களா சொல்லிட்டு வர்றாரு. அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அது முன்னாடி இவங்களுக்கு ஏன்னா எங்கெங்கெல்லாம் திமுக காரன் இருக்கானோ அங்கெல்லாம் பிரச்சனை இருக்க போகுது. ஏன்னா திமுக காரன் நோன் ஃபார் ஹிஸ் ரெக்கார்ட்ஸ். நீங்க பாருங்க, கோவை செழியன் தகவல் ஒரு குற்றவாளிக்கு துணை போன மாதிரிலாம் ஆயிடுது, ஒரு அமைச்சரே துணை போன மாதிரி. பை அண்ட் லார்ஜ் கோவை செழியன் ஒரு ஆரவாரம் இல்லாத ஒரு யதார்த்தமான ஒரு மனிதரா பார்க்கப்படுறாரு. ஆனா அவரே இந்த மாதிரி நடந்துக்கிறாருன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்பாவிக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஆனா அதனாலதான் பலர்னு அரைஞ்சிருக்காரு. ஆனா பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடியுது அவருக்கும். அந்த மொத்த கட்சியோட டிஎன்ஏயே பிரச்சனை. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை இந்த டிஎன்ஏ தெரிஞ்சுதான் சொல்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அண்ணாமலை நீங்க வந்து கும்பலா போனாதான் உங்களுக்கும் பிரச்சனை இருக்காது, எங்கெங்கெல்லாம் சென்சிட்டிவ் ஏரியாவோ பாருங்க, வெப்பன்ஸோட போனோங்கிறாரு. இதை அவர் அண்ணாமலை நேற்று சொன்னதை திரும்பி இன்னைக்கு டிஜிபி வழிமொழிகிறாரு. அதே மாதிரிதான் எக்மோர்ல அடிச்சு கொன்ன இதுக்கும் சரி, அதுக்கு முன்னாடி வேற ஒரு போலீஸ்காரங்க தாக்கப்பட்ட போதும் சரி, சைக்கிள் பாபு அன்னைக்கும் சொன்னார். இப்ப இந்த டிஜிபி சொல்றாரு. மொத்தம் இந்த 5-12-60 மாசத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் புண்ணியத்தால தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு காவல்துறையானது கிட்டத்தட்ட கோமா நிலைக்கு சென்று விட்டது என்பதை தான் இது காண்பிக்கின்றது.